அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டால் சலவாத் சொல்லணும்னு ஹதீஸில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பயானுக்கு போகிறோன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வருதுன்னா நம்ம சலவாத் எத்தனை வாட்டி கேட்குறோமோ சொல்லிகிட்டே இருக்கணுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத் சொல்வது அவசியமா? எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை சொல்வது அவசியமா என்று கேட்குறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, சில ஹதீஸ்கள் அப்படி வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மெம்பரில் ஏறி ஒவ்வொரு மெம்பராக இறங்கும் பொழுது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் 3 மெம்பர் இறங்கும் பொழுது ஆமீன்னு சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது, முதல் மெம்பரில் நான் இறங்கும் பொழுது ஜிப்ரீல் வந்தார், அப்போது ஒரு பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ரீல் அவர்கள் 2வது மெம்பரில் நான் ஏறும் பொழுது பிரார்த்தனை செய்தார், அப்போது அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார், நான் ஆமீன் என்றேன். 3வது மெம்பரில் ஒரு பிரார்த்தனை, அதுக்கு ஆமீன் சொன்னேன்றார். அதில் யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ, என் பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு அப்போது யார் ஸலவாத்து கூறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார். நான் ஆமீன் என்றேன். வயது முதிர்ந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களை யார் சொர்க்கம் போகவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், பராமரிக்காதவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் கேட்டார். நான் ஆமீன் என்றேன். யாருக்கு ரமலான் மாதம் கழிந்து விடுகிறதோ, ஆனால் அவனிடத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார். நான் ஆமீன் சொன்னேன் என்று 3 பிரார்த்தனை வருது. அப்போ இதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நினைவு கூறப்பட்டால் அங்கே ஸலவாத் சொல்லணும், சொல்லாதவர்கள் நாசமாகட்டும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்குறோம். இன்னொரு ஹதீஸ் வருது, யார் என்னுடைய பேர் கூறப்பட்டு ஸலவாத் கூறவில்லையோ அவர்தான் கஞ்சன், கஞ்சனாக அவர் இருக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இதெல்லாம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்டால் நாம ஸலவாத் சொல்றது அவசியமா என்று கேட்டால், இந்த ஹதீஸ்களை கவனித்து பார்த்தால் அது அவசியம்தான் என்பதை நம்ம அறிய முடிகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு எந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கும் பொழுது, பாங்கு சொல்றோம்ல, பாங்கு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் தன் மீது ஸலவாத் சொல்லுமாறு சொல்லியிருக்கிறாங்க. பாங்கு முஅத்தின் பாங்கு சொல்லுவார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நம்ம அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். ஒரு ஹய்யா அலஸ் ஸலா சொல்லும்பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். ஹய்யா அல் ஃபலா அப்படின்னு சொல்லும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். அப்படி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அதே மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு பிறகு ஸலவாத் ஒரு முறை சொன்னால், ரசூலுல்லாஹ் மேல ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அவனுக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ அந்த இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வாசகமும் வருது. பாங்கில் என்ன வருது? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு வருதா இல்லையா? முஹம்மது என்ற வார்த்தை வருதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்றத, ஒரு முறை ஸலவாத் சொல்றத 10 முறை அல்லாஹ் அருள் புரிவதாகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், ஸலவாத்னா என்ன? முஹம்மதுன்னு பேர் வந்த உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வளோ நீளமாக இருக்கல, இதுதான் ஸலவாத். ஸலவாத்ன்றது இதுதான். ரசூலுல்லாஹ் பாங்குக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொன்னது எது? இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லலாமா என்றால், பாங்குக்கு பிறகு ஷார்ட்டா சொல்ல முடியாது. மற்ற நேரத்தில் இப்போ நான் முஹம்மது அப்படின்ற வார்த்தை நான் பயன்படுத்துறேன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம், ஷார்ட்டா சொல்லலாம். மற்ற சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்குன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிகிறார், வானவர்கள் அருளை கேட்கிறார்கள்.
எனவே ஈமான் கொண்டவர்களே, நீங்க இந்த நபி மேல சலாத்து சொல்லுங்க, சலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்னு சொன்னா சலவாத்து, வசல்லம் என்று சொன்னால் சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி என்றால் சலவாத், அவர் மீது சலவாத் உண்டாகட்டும் அர்த்தம். அவர் மீதுனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, ஸல்லல்லாஹு அலைஹி அவர் மீது சலவாத் உண்டாகட்டும், வசல்லம அவர் மீது சலாமும் உண்டாகட்டும் என்ற அர்த்தம். இப்படி ஷார்ட்டா சொல்லலாமா? சொல்லலாம். இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல சந்திச்சு சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைக்க அப்படின்றார். நேருக்கு நேரா பார்த்து சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைக்க உங்கள் மீது சலவாத் உண்டாகட்டும் சொல்லியிருக்காரு. ஷார்ட்டா, நீளமா இல்லாம, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படிலாம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைக்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு முன்னாடி ரசூலா இல்லையே, இப்போ படர்க்கையா தான் நம்ம சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர் மீது சலவாத் உண்டாகட்டும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. இது கட்டாயமா என்றால் பாங்குக்கு பிறகுதான் கட்டாயம் என்று ஒரு கருத்தும், இல்ல மற்ற எல்லா நேரத்திலையும் முகமதின் பேர் கேட்டா சலவாத் ஷார்ட்டாவது சொல்லிக்கிறணும், எல்லா நேரத்திலும் சொல்றது கட்டாயம்தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான சலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நேரத்தில் முகமது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.